நடிகர் தனுஷ் அவர்களுடைய டாப் 5 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் எது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கமல் சாருடைய டாப் 5 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் எது அப்படின்னு நான் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோலாம் அதே மாதிரி தான் 5லேருந்து 1 வரைக்கும் போக போகிறோம். ஸோ திரும்பவும் நான் டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன், இது என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டு தான். ஸோ உங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீ இந்த வீடியோ முடிஞ்ச அப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ 5ஆவதாக நம்ம பார்க்க போகிற படம், 5லேருந்து 1 வரைக்கும் போக போகிறோம். 5ஆவதாக நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ் அவர்களுடைய வேலையில்லா பட்டதாரி. இந்த படத்துக்கு தான் நான் 5வது இடம் கொடுப்பேன். ஸோ இந்த படம் கமர்ஷியலாகவும் சரி, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, ஓவராலாக வந்து இந்தியாவில் நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பர்டிகுலர்லி சவுத் இந்தியாவில் இந்த படம் ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணிச்சு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலும் சரி, ஒட்டுமொத்தமாக இந்த படம். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான படம். ஃபேமிலி, சென்டிமெண்ட், லவ், காமெடி எல்லாமே, சாங்ஸ் அனிருத் பின்னிருப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு படம். ஹிட்டு கொடுக்கறதுக்காக திணறிட்டு இருந்த ஒரு காலத்தில் தனுஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய கம்பேக், இதாண்டா தனுஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி ஹிட்டு ப்ளஸ் வசூல் ரீதியாக அந்த சிங்கிள் டேக்கில் ஒரு டைலாக்லாம் பேசியிருப்பார். அதெல்லாம் வந்து இன்னும் வரைக்கும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான படம். ஸோ வேலையில்லா பட்டதாரி இதோட பார்ட் 2 வந்தது. பட் பார்ட் 1 எப்போவுமே எவர் கிரீன், எல்லாருடைய ஃபேவரட். இது இந்த படத்துக்கு ஹேட்டர்ஸே இருக்க மாட்டாங்க தனுஷ் அவர்களுக்கு, அப்படி ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஃபிஃப்த் லிஸ்ட்டில் வந்து வைக்கலாம் இந்த படத்தை. ஸோ 4th எதிரா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, தனுஷ்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். அவங்க அண்ணனுடைய டைரக்ஷனில் வந்த படம் காதல் கொண்டேன். இந்த படத்துக்கு அப்போவே வந்து பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது இருந்தது. இந்த பையன் யாருப்பா இப்படி நடிக்கிறான், பேய் மாதிரி நடிக்கிறான், காதல் கொண்டேன்னு தனுஷ் அப்படி நடிக்கிறானேப்பா, இவன் பெரிய ஆளாக வருவான்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை தாண்டி வந்து சோனியா அகர்வாலோடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் யுவன் சங்கர் ராஜோட மியூசிக், செல்வராகவன் சாரோடைய டைரக்ஷன், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வேறு லெவலில் ஒரு வைப்பு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து கிரியேட் பண்ண ஒரு படம் தான் இந்த காதல் கொண்டேன் அப்படிங்கிறது. இப்போ போட்டாலும் அவர் வந்து அந்த சாப்பிட்ற சீனாக இருக்கட்டும், அப்புறம் அந்த போர்டில் எழுதி போடுற சீனு எல்லாமே வந்து ஒரு யூனிக்காக செம்மையாக இருக்கும். அப்படியே ரிப்பீட்டடாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கண்ணில் வந்து தண்ணி வந்துடும். அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் இந்த காதல் கொண்டேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த படத்துக்கு வந்து நான் 4th அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டில் நான் வைக்கிறேன். அண்ட் 3rd எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புதுப்பேட்டை இந்த படம் தான். இதுவும் வந்து பார்த்தோம்னா செல்வராகவன் தனுஷ் அவர்களுடைய அண்ணனோட டைரக்ஷனில் வந்த படம் தான். இந்த படம் இந்தியாவில் ஒரு ராவான கேங்ஸ்டர் படம்பா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த படம் ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு கொக்கி குமார் எப்படி வந்து ஒரு டானா மாதிரி, ஒரு ரவுடியா மாதிரி அரசியலுக்குள்ளே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. நிறைய சீனு, இன்றைக்கி ராத்திரி நீ தாண்டிடுவ, என்கிட்ட வந்து இப்படி கேட்குறதே ஃபஸ்ட்டு தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ரெண்டு அப்படி இன்றைக்கி வரைக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வாட்டி இந்த படத்தை நான் பார்த்துருப்பேன். ஸோ டிவிலையும் சரி, யூடியூபு, ஓடிடி அப்படி இப்படின்னு வந்து நான் மொத்தமாக இந்த படத்தை ஒரு 40 வாட்டி நான் பார்த்துருப்பேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு படம். இந்த படம் ஒரு அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் தனுஷ் அவர்களோட படத்தில். ஸோ சூப்பரான ஒரு படம். யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஆல்பம்ஸில் இதுவும் ஒன்று. ஒரு நாளில் வாழ்க்கை பாட்டெலாம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோம்னா யுவன் சாருடைய ஃபேன்ஸ் வந்து அப்படி கேட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு படம் இது இந்த புதுப்பேட்டை அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய ஃபேவரட்டான டைரக்டர், அதாவது தனுஷ் அவர்களுடைய ஃபேவரட்டான டைரக்டர். கண்டிப்பாக இந்த படத்துக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் அது வந்து பார்த்தோம்னா வேறு ஒரு படத்துக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தர வேண்டியதாக இருந்தது. பட் இந்த படம் ஏன் செகண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படம் ஒரு பெஸ்ட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வடச்சென்னை இந்த படம் தான் செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஏன் வடச்சென்னை அப்படின்னா, வடச்சென்னை ஒரு ஃபேவரட்டான ஒரு படம். இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் ஷோ நான் வந்து தியேட்டரில் போய் பார்த்தேன். அடுத்துன்னு அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு அப்படின்னு வந்து வேறு லெவலில் இந்த படம் வந்து இருந்தது. ஒரு பக்கம் சந்தோஷ் நாராயணோட மியூசிக், இன்னொரு பக்கம் படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ், தனுஷ் ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி படத்தில் வரக்கூடிய செந்தில், குணா, ராஜன் அண்டு பத்மா எல்லாருமே, அந்த பத்மாவோட கேரக்டர் தம்பி கூட பார்த்தோம்னா ஒரு சீனில் வந்து அப்படியே மிரட்டியிருப்பார், ஜாவா பழனி அப்படி இப்படின்னு எல்லாருமே வந்து வேறு லெவலில் மிரட்டியிருப்பாங்க. தனுஷம் வந்து பார்த்தோம்னா இன்டர்வல் என்னடா இது இப்படி ஒரு இன்டர்வலா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு வேறு லெவலில் வைப்பு. இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கும் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெற்றிமாறன் சாருடைய படங்களில் பெஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் இந்த படம் இருக்கும். வெற்றிமாறன் சாருடைய படங்களே பெஸ்ட்டு எதுன்னு கேட்டோம் அப்படின்னாலும் அதில் டாப் லிஸ்ட்டில் நிறைய பேருக்கு இந்த படம் இருக்கும். தனுஷ் அவர்களுடைய ஃபேவரட் படங்களில் இந்த படம் வந்து டாப் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபேவரட் படம். இந்த படமும் வந்து ஒரு அடிக்ஷன் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வாட்டி வந்து பார்த்துருப்பேன். இப்போவும் வந்து பார்த்தோம்னா விஜய் டிவிலலாம் போட்டு விஜய் சூப்பரில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் வந்து இந்த படம் எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் வந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். அத்தனை வாட்டி பார்த்தாலும் வந்து இந்த படம் சலிக்காத ஒரு படம். ஒரு எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த வடச்சென்னை அப்படிங்கிறது. ஸோ பார்ட் 2 வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எது, ஏண்டா பேர்பட்ட வடச்சென்னைக்கே நீ வந்து செகண்ட் பிளேஸ் தான் கொடுத்துருக்க, அப்போ ஃபஸ்ட்டு எது தான்டா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அசுரன். நான் வடச்சென்னை தான் ஃபஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்னு இருந்தேன். பட் ஏன் வடச்சென்னையை ஃபஸ்ட்டு வைக்கலை, அசுரனை ஏன் ஃபஸ்ட்டு வச்சேன் அப்படின்னா,
மேக்கிங் வைஸ் பார்த்தோம், ட்விஸ்டட் டர்ன்ஸ் நிறைய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா வட சென்னை அசுரனை பீட் பண்ணும். பட் அசுரன் ஏன் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த படத்துடைய கண்டென்ட்டில் கடைசியாக சொன்ன விஷயம்தான், படிப்பு தான்டா, காடு இருந்தால் தூக்கிப்பானுங்க, பணம் இருந்தால் எடுத்துப்பானுங்க, படிப்பை மட்டும் யாராலையும் எடுத்துக்க முடியாது. அந்த ஒரு விஷயம் தான் இந்த படம் வந்து டாப் 1க்கு ஒரு கண்டென்ட் வைஸும் சரி, தனுஷ் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, எல்லாமே வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு இடத்துல போயிட்டு காலில் விழுவார், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் வெறியில் போயிட்டு வந்து சண்டை போடுவார். இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மனுஷனுடைய உச்சபட்ச ஒரு ஒரு அடக்கம், இன்னொரு பக்கம் உச்சபட்ச கோபம் அப்படிங்கிற மாதிரி அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அப்படி ஏறி இறங்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு படம், தி பெஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சமூகத்துக்கு தேவையான படம் அப்படின்னு தாண்டி இந்திய சினிமாவில் ஒரு சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த படத்தில் வந்து வைக்கலாம். அதனால தான் இந்த படத்துக்கு வந்து தேசிய விருதும் வந்து கிடச்சிது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம். ஸோ ஆல் டைம் ஃபேவரட்டு இந்த படம் அசுரன் அப்படிங்கிறது. ஸோ அந்த கண்டென்ட் தான் இந்த படத்துக்கான ஒரு வெயிட்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் இந்த அசுரனுக்கு வந்து நான் முதல் இடம் அப்படின்னு தரேன். ஸோ வெற்றிமாறன் சாருடைய லிஸ்ட்லேயும் பார்த்தோம்னா அசுரன் வந்து முதல் இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான படம். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 5வது இடத்துல வந்து நிறைய படத்தை வச்சுருக்கலாம். ஸோ திருடா திருடி, நிறைய படங்கள், திருவிளையாடல் ஆரம்பம், அவருடைய கமர்ஷியலே யாரடி நீ மோகினி அப்படின்னு நிறைய படங்கள் வந்திருக்கு. இப்போ வந்து ராயன் கூட பார்த்தோம் அப்படின்னா 5வது லிஸ்ட்டில் வந்து வைக்க வேண்டிய ஒரு படம் தான், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பட் ஏன் வேலையில்லா பட்டதாரி, மற்ற படங்கள் எல்லாமே ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கும், இந்த வேலையில்லா பட்டதாரி தான் கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும். ஸோ கமர்ஷியலும் பார்த்தோம் அப்படின்னா அவர் பல படங்களை பின்னி எடுத்துப்பார் தனுஷ் அவர்கள். ஆர்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா பக்காவாக நிறைய படங்கள் பண்ணியிருப்பார். ஸோ இதில் வந்து நிறைய படங்கள் விடுபட்டு போயிருக்கலாம். பட் என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட் அப்படிங்கிறது இந்த 5 படங்கள் தான். ஸோ இப்போ இந்த வீடியோட ஃபைனலில் நீங்கள் யாராவது ஒரு தனுஷுடைய தீவிர ஃபேனாக இருந்தால், இல்லை வெறியனாக இருந்தால், உங்களுடைய ஃபேவரட் 5 ஃபிலிம்ஸ் எது அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.